இந்த மாதம் வார மாதம் கல்யாணம் வச்சிங்கன்னு சொன்னால் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நவம்பர் வரை நாங்கள் ஒரு ஆஃபர் ஒன்று சாப்பிடணும் காரசாரமாக. பேருக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலே பேலஸ் தான். ஹால் ஃப்ரீயாகவும் எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதம் வார மாதம் கல்யாணம் வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காணொலி மிக முக்கியமானது. அது மாத்திரமல்ல, சாப்பாடு பிரியர்கள் வெளிநாட்டில் இது வரக்கூடிய ஒவ்வொருப்பட்ட உணவு கடை நிறைய இங்கே இருக்குது. அது மாதிரி ஒரு இடத்துல சாப்பிடணும், காரசாரமாக விருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஆக்களுக்கும் இந்த காணொலி முக்கியமான காணொலி. உள்ளுக்கு போய் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இப்போ நாங்கள் இங்கேருந்து பலாலி விமான நிலையத்துக்கு பயணப்பட போகிறோம். சில முக்கியமான பிரபலங்கள் இந்த நாளில் வரையினம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு, அது தொடர்பிலான விஷயங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஆகவே யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரம்மாண்டமான விஷயம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய நிகழ்வுகளை நீங்கள் ஒரு மண்டபத்தில் வைக்கணும்னு சொல்லி யோசிங்கன்னு சொன்னால் இலவசமாக மண்டபம் தராங்க. என்னடா இந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் இருக்குது. எங்கே இப்படியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு காணொலி கீழே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தேவைப்படக்கூடிய ஆக்கள், இப்படியான விஷயங்களை ஏற்பாடு செஞ்சு வரக்கூடிய ஆக்களுக்கு இந்த காணொலியை மறக்காமல் அனுப்பி வைங்க. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அப்படின்ற பதாகை முன்னுக்கு இருக்கும். அங்கே தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மண்ணில் போக்குவரத்தை இலகுபடுத்துறதுக்காக இப்போது விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்னுக்கே பெரிய பதாகை எல்லாமே வச்சிருக்கணும். உள்ளுக்கு இதெல்லாம் அபிவிருத்தி செய்யப்படுகிறது, சர்வதேச தரம் கொண்டதாக இது மாற்றி அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயம். அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன், பிரமுகர்கள் வாரார்கள், அதை விட சில முக்கியமான விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்படுதுன்னு சொல்லி. அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் எங்கேருந்து வருகிறார்கள் என்ற பெரிய கேள்வி உங்களுக்கு இருந்தாலும் உள்ளுக்கு குறிப்பிட்டளவான பகுதிகள் நிரந்தர கட்டிடம் கொண்டதாக அபிவிருத்தி செய்யப்படுகிறது என்பது மகிழ்ச்சியானது. இந்த மண்ணில் நல்லவிதமான விஷயங்கள் மாற்றங்கள் நிகழணும்னா இப்படியான தேவைகள் வரணும் என்றதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. என்னென்னு சொன்னால், ஒரு முதலீட்டாளரோ ஏனைய விஷயங்களை செய்யக்கூடிய ஆக்களோ இப்போ பயணத்தில் கரை நேரத்தை செலவழிக்கிறேன்னு சொன்னால் அவை யாருமே அதை விரும்ப மாட்டினோம். அதுக்கு இலகுபடுத்துகிற விதமாக இவ்விதமான பணிகள், அது விதமான செயற்பாடுகள் உந்துதலாக அமையும். இந்த மண்ணினுடைய பொருளாதாரத்தை ஏனைய விஷயங்களை மீட்டெடுத்து கொண்டு போகிறதுக்கு சார்ந்தவர்கள் அனைவருக்கும் பாராட்டுகள். சரி, பூங்கொத்து அது இதுன்னு சொல்லி ஏராளமான ஏற்பாடுகளோடு நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் இந்த நாளினுடைய விருந்தினர்களை, அதிதிகளை. இந்த மண்ணுக்கு தனியான பண்பாடும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் இருக்கிறது. ஆர் வரையினம் என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து நீங்க பாருங்க. பிரபலமான இசைத்துறை சார்ந்தவர்கள் முத்துச்சித்தி, அதே மாதிரி தான் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, இவை எல்லாருமே சேர்ந்து இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக நாட்டுப்புற கலைகளை வளர்த்தெடுப்பதில் இவர்களுடைய பங்கு என்பது கணிசமானது. பாட்டெல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் பிறகு இவர்கள் பிரபலம் அடைந்ததை தொடர்ந்து சினிமாவிலே பாட ஆரம்பித்திருக்கிறார்கள். பாட்டு அப்படியே திரை இசையில் நாங்கள் பாடின ஒரு பாட்டு. நம்ம தல அஜித் அவர்களுடைய நடிப்பில் விஸ்வாசம் படத்துக்காக பாடின இமான் சாருடைய பாடல். ஒத்த நொடி ஒன்ன கண்டு நெஞ்சில் சுரக்காத்து சுத்தி சுத்தி வீசுதடி கண்ணை காட்டி தேத்து டங்கா 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 டானே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே உச்சந்தல சுத்துதையா ஒன்ன வந்து பார்த்து உத்து பார்த்து குளிக்க வச்ச நேத்து டங்கா 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 டானே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. முழு பாடல நாளைக்கு நிகழ்ச்சியில கேட்கலாம். செந்திலண்ணாட்ட ஒரு ரிக்வெஸ்ட் உண்டு. நீங்க ஆத்தா உன்சையில பார்க்க அந்த பாடும் போது பார்க்குற ஆக்கள் எல்லாரையும் அள வைக்கிற காட்சியை நாங்கள் டிவியில எல்லாத்துலயும் பார்த்துருக்குறோம். ஆத்தா உன்சையில இருந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் எங்கட மக்களுக்கு. நிச்சயமா. ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட, ஆத்திள மீன் பிடிக்க அப்பனுக்கு தடவட்ட, பார்த்தாலே சேத்தனைக்க தோணுனா, செத்தாளு என்ன போத்த வேணும்னா, செத்தாளு என்ன போத்த வேணும். சூப்பர். அந்த மாதிரி இருக்குது. அந்த ஆகாயத்தை போல, அத்தா வந்தேல
வீட்டில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. நல்ல விஷயம். சரி, அவர்கள் இந்த நாளில் எங்கே போயினோம் அப்படின்னு எனக்கு கேட்குறீங்க. இன்னும் ஒரு இடத்துக்கு நாங்கள் அவர்கள் போகிற அந்த பாதை வழியை நாங்களும் சேர்ந்து போக போகிறோம். எங்கே போகிறோம்னு சொன்னால், இங்கே யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட தொழில் முயற்சிகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கு. அப்படி இடம்பெறக்கூடிய தொழில் முயற்சிகளில் வந்து குறிப்பிடத்தக்கான முதலீடுகள் மிக சிறப்பாக முன்னெடுக்கப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய இந்த திருமண மண்டபம்ன்றது உங்களுக்கு பல்வேறுபட்ட அதிரடியான வாய்ப்புகளை கொடுக்குது. என்ன அதிரடியான வாய்ப்பு அப்படின்னு கேட்டால், நீங்கள் யாருமே வந்து இதுவரை காலமும் நீங்கள் ஒரு நிகழ்வு வச்சுறீங்கன்னு சொன்னால், ஒரு பிறந்த நாளோ, ஒரு திருமணமோ, ஒரு சாமத்திய வீடோ, ஏனைய விஷயங்களோ, ஒரு கொண்டாட்டமோ, ஒன்று கூடலோ, அதுக்கெல்லாம் நீங்கள் மண்டபத்துக்கு தனியாக காசு, சாப்பாட்டுக்கு தனியாக காசு, அது மாதிரி குளிரூட்டிக்கு தனியான காசு அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாத்தையும் விட்டுட்டு மண்டபத்துக்கு காசே இல்லை, நீங்கள் எடுக்கிற உணவுகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய குளிரூட்டிக்கும் தான் பணம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு வித்தியாசமான விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். நல்ல ரம்மியமான ஒரு மண்டபம். இவர்கள் வந்ததுக்காக நான் சொல்லல, ஒரு நிகழ்ச்சி இங்கே நான் போயிருக்கிறேன். போய்க்குள்ள வந்து பார்த்தா உள் அமைப்புகள் எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருக்குது. பகலில் எப்படி ஜொலிக்குதோ ராவில் பாருங்கள் பகல் போலேயே இருக்குது. அவங்களே வந்து வியந்து போனாங்க. என்னென்னு சொன்னால், ஒரு மாளிகை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உங்களுடைய மங்கள நிகழ்வுகள், அதே மாதிரி தான் உணவமைப்பு சேவைகள், நிகழ்ச்சி மேலாண்மை, அதே மாதிரி தான் நிகழ்ச்சி அலங்காரம், முன்பதிவுகள், வணிக நிகழ்வுகளுக்கான மண்டபம் என்று சொல்லி நிறைய விஷயங்களை ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் அழைப்பை மேற்கொள்ளலாம். இதுவும் குறிப்பாக இந்த சுண்டுக்குழி முக்கியமான விஷயம். தொலைபேசி இலக்கம் இருக்குது 077 449 63 86 அல்லது 021 221 2899. இந்த வாயிலாக நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எல்லாட்டி இணையதளம் மூலமாக வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் www.vijaypalace.com அப்படின்ற இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் விஷயங்களை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்படி அலங்காரங்கள் பிரமிக்கக்கூடிய இந்த அலங்காரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இவர்கள் இந்த நாளில் அழைத்து வரப்படுகிறார்கள். இசைக்கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி இவர்கள் இந்த மண்டபத்தை பார்க்குறதுக்கும் இங்கே நடக்கக்கூடிய தொழில் முயற்சி. இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் இந்த காணொலியில் சொல்வார் நான் நினைக்கிறேன். புதிதான ஒரு முதலீட்டு திட்டம் இல்லாட்டி புதிதான ஒரு உணவு தொடர்பான ஒரு விஷயத்தையும் வந்து அவர்கள் இங்கே வெளிப்படுத்துவார்கள். எல்லாருமே இந்த காலத்தில் நிகழ்வு செய்யக்குள்ள தேடுற ஒரு விஷயம்தான் வாகன திரைப்படம் இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவிலான வாகன திரைப்பட வசதிகளோடு சேர்ந்துடக்கூடிய ஒரு இடம் தான். நீங்கள் திரைப்படத்துக்கு ஒரு யோசனையுமே வைக்க தேவையில்லை. சரி, இந்த வேளையில் இந்த நாளில் வந்து நாங்கள் எதிர்பார்த்திருந்துடக்கூடிய அவர்கள் இந்த மண்டபத்தை வந்திருக்கணும். என்ன சொல்ல போயினோம், எப்படி இருக்குது, என்ன அறிவிப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அவர் நீண்ட பயணம் முடித்து வந்திருக்கிறார்கள். இசை பயணம், கலை பயணமாக வெவ்வேறுபட்ட நாடுகளுக்கெல்லாம் போய் வந்து கொண்டிருக்கணும். அவைக்கு தான் அந்த ஒப்பீடுகள் தெரியும், எப்படி இருக்குது என்று சொல்லி அந்த விஷயங்களையும் பார்க்கலாம். பார்த்துட்டு அவை சொல்லக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ஒரு நிகழ்வு இருந்துச்சு, இந்த பிரம்மாண்டமான இந்த மண்டபத்தில் இவ்வளோ வசதிகளோடு நீங்கள் சேர்த்து செய்யணும்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போ அவருடைய தொலைபேசி இலக்கம் இருக்குது, இணையதளம் இருக்குது, அல்லது நீங்கள் ஊரில் தான் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவன் முகவரிக்கு நேரே போய் அவை சந்திக்கலாம். அல்லது தொலைபேசி மூலமாக அழைப்படுத்து இப்படி எத்தனை பேருக்கு என்னென்ன மாதிரி தேவைன்னு சொன்னால் அதெல்லாம் நிறைவேற்றி தர்றதுக்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள். கீழ்த்தளத்தில் ஒரு புதிய தொழில் முயற்சி, மேல்தளத்தில் பிரமிக்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த திருமணம் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த காணொலியில் விரிவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ். ராஜலட்சுமி. இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கோம். கொழும்புத்துறை பண்டியம் தாள் அங்கே தான் இருக்கோம். நம்ம விஜய் பேலஸ்க்கு வெளியில் நிற்கிறோம். ஸோ மேலே வந்து ஒரு பிரம்மாண்டமான மண்டபம், கீழே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ரெஸ்டாரண்ட் வரப்போகுது. அதுவும் வந்துட்டு இந்தியன் ரெசிபிஸோட செட்டிநாடு ஸ்டைலில் அவைலபிளான எல்லா வெரைட்டி ஃபுட்டோடையும் சேர்த்து ஒரு ரெஸ்டாரண்ட் வரப்போகுது. ஆமாம், கூடிய சீக்கிரத்தில் இங்கே வந்து ஒரு அந்த ரெஸ்டாரண்ட்டு பிரம்மாண்டமாக ஓப்பன் ஆக போகுதுன்னு கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் இங்கே கிடைக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக ஓப்பன் ஆனோன்னே எல்லாருமே வந்து உங்களுடைய பெரிய அன்பையும் ஆதரவையும் கொடுக்கணும்னு எங்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். நம்ம என்ன நினச்சிட்டு வந்தோம், இங்கே வந்து இவ்வளோ லைட்டிங் போட்டிருக்காங்க, ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு வந்தோம். பட் நம்மளை வரவேற்கிறது தான் இந்த லைட்டிங்ஸ். ஆமாம் ஆமாம், ஜஃப்னா வந்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் 2வது முறையாக நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் ஜஃப்னா நல்ல ஒரு இடமாக இருக்குது. இந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் நல்ல இந்த வெதரும் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாண்டிச்சேரி மாதிரி, இப்போ தமிழ்நாட்டில் இல்லை பாண்டிச்சேரி, அதே போல் கேரளாவில் மாதிரி இது மாதிரி இது இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆமாம், ரியலி என்ஜாய்.
நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மனநிலை என்றது மிக முக்கியமானது. ஒரு சாப்பாடு கடைக்கு போகிறதோ சாப்பிட்றதோ அல்லது என்னத்துக்குமே ஒரு மனநிலைன்றது மிக முக்கியமானது. ரம்மியமான சூழலோட அமைதியான இடத்துல அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய உள்ளமைப்பும் வெளியமைப்பும் எல்லாருமே கொண்டாட்டங்களை வந்து பிரம்மாண்டமாக காட்ட தான் யோசிப்போம். பார் எல்லாருமே சாப்பாட்டை பற்றி கைப்பினோம், அந்த மண்டபம் நல்லா இருந்துச்சு, இது இப்படி இருந்துச்சு, அந்த ஏற்பாடு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே கதைக்கிறதுன்றது சகஜம் தானே. அப்படி இருக்கைகளை வந்து ஒரு நல்ல பிரமிக்கக்கூடிய பிரம்மாண்டமான மண்டபத்தில் உங்களோட வீட்டு கொண்டாட்டத்தையும் வச்சா தான் 4 பேர் பார்த்து கதை சொல்லிடணும். அதுக்கு நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு இடம் இவேண்ட இந்த மண்டபம் தான். அதில் இந்த விஜய் பிளாஸ் குறிப்பாக நான் இங்கே வந்ததுக்காக சொல்லலை, ஆனால் இதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு விரிவாக காட்டுறேன். இப்படியான விஷயங்கள் நான் சொன்னது குறைவு, ஆனால் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அறிமுகப்படுத்தணும் அல்லது அது 4 பேர் போய் சேரணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த காலத்தில் வந்து அவர்கள் விசேடமான ஒரு விஷயத்தையும் வந்து அறிமுகப்படுத்துகிறார்கள். நீங்கள் மண்டபத்துக்கு காசு கட்ட தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் கணபர் ஜோதிச்சிருப்பினும் பெரிய செலவெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் குறைச்சி சந்தோஷமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகையில் நீங்கள் திருமணம் செய்யறா இவர்கள்ட்ட வரலாம். என்னென்னு சொன்னால் நான் வந்துட்டு இப்போ கொழும்புத்துறை பண்டியந்தாள் 199 இலக்கம் 199 கொழும்புத்துறை பண்டியந்தாளில் இருக்க விஜய் பேலஸ் கல்யாண மண்டபத்தில் இருக்கிறோம். என்னென்று சொன்னால் நாங்கள் இங்கே வந்துட்டு ஒரு அழகான ஒரு திருமணம் ஒன்று செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோலை நாங்கள் அமைச்சிருக்கோம். அழகான ஒரு லைட்ஸ் அலங்காரத்தோடு சேர்த்து இந்த திருமண மண்டபத்தை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். பல்வேறுபட்ட அலங்காரங்கள் நான் பிரம்மாண்டம் பண்ணிங்க என்னடா பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆகல தான் உள்ளுக்கும் வெளியிலே வந்து ஏராளமான மின் விளக்குகள். நீங்கள் இரவில் நிகழ்ச்சி செய்தாலும் பகல் மாதிரி தான் எப்பயுமே ஒளிந்து கொண்டு இருக்கும். 4 பேர் வந்து போய் இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்லது நிகழ்ச்சிகள் செய்யக்களை வந்து அது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர்கள் இந்த விஷயத்தையெல்லாம் செய்து வச்சுக்கணும். ஆகவே யோசிக்காமல் இப்போவே நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு முன்பதிவு செஞ்சு கொள்ளுங்க. இந்த காலப்பகுதிக்குள்ள நிகழ்வு நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு இவர்கள் தரக்கூடிய அந்த விசேடமான வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ என்னென்னு சொன்னால் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நவம்பர் வரையும் நாங்கள் ஒரு ஆஃபர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். அது வந்துட்டு 1390 ரூபாயிலிருந்தே எங்களோட மெனு வந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ப்ரீமியம், நார்மல் மெனு, ப்ரீமியம், அதுக்கு மேலே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மெனுவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஹால் ஃப்ரீயாகவும் சாப்பாடும் ஏசியும் மட்டுமே கொடுத்து நீங்கள் ஃபங்க்ஷனை செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்குது. உங்களுக்கு ஹால் முழுதுமாக ஃபுல்லாக ஃப்ரீயாகவே இருக்கும். இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் சில பேர் அந்த நிறத்தெரிவு செய்வினம், இந்த நிறத்தில் தான் வேணும் அந்த நிறத்தில் தான் வேணும்னு சொல்லி நீங்கள் எந்த நிறத்தை கேட்டாலும் அதை செய்து வேணும். அதே மாதிரி தான் ஒரே மாதிரி பாருங்கள் இப்படி மண்டபம் அந்த அழகாக இருக்குண்டு. சில இடத்துல போனால் ஒரு 10 கதிரை ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு 10 கதிரை இன்னொன்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, ஒரே மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு கம்பீரத்தை கொடுக்குறது இல்லை நிகழ்ச்சிக்கு பெருமையை கொடுக்குறது, இப்படி ஒரே மாதிரி அந்த நல்ல வடிவ அலங்காரம் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இவர்கள் உங்களுக்காக பார்த்து ஒவ்வொன்றையும் செய்தறியணும். எங்களோட திருமண மண்டபத்தில் என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா டெக்கரேஷன்ஸும் உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேஷன் வேணுமோ எல்லா டெக்கரேஷனுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிஜே வேணும்னால் டிஜே, உங்களுக்கு வாரத்துக்கு வெஹிக்கிள், அதாவது மாப்பிள்ளை பொம்பளை வாரத்துக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிள் வேணும்னால் நாங்கள் வெஹிக்கிள் எல்லாமே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு 0 டிஸ்கவுண்ட்டோட சேர்த்து, அதாவது 0 டிஸ்கவுண்ட் இல்லாமலே நாங்கள் உங்களுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி எல்லாமே வடிவாக ரெடி பண்ணி தருவோம். அண்ணாந்து பார்க்குற மாளிகை கட்டின்னு சொல்லி பாட்டு வரி இருக்கு பாருங்க. மேலே உழவு பிரவிக்கக்கூடிய பெரிய மின்குமிழ்கள் எல்லாம் மண்டபத்துக்குள்ளே பகலாகி கொண்டிருக்கும். பிரம்மாண்டம் பண்ணிகளே மண்டபத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னால் இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எந்த நிகழ்வும் நீங்கள் செய்யக்கூடிய மேடை அமைப்பை அவை நீங்கள் கேட்குற மாதிரி மாற்றி தருவீங்க. உங்களுக்கு அது விருப்பம் இது விருப்பம்னு சொன்னால் எப்படியும் அவை உங்களுக்கு செய்தறிவினா. நாங்கள் உங்களோட திருமணத்துக்கு ஏற்ற மாதிரி, திருமணமோ இல்லாட்டி பர்த்டேயோ இல்லாட்டி சாமத்திய வீடோ, இது எதுக்கான உங்களுக்கு நிகழ்வு இங்கே செய்கிறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சேர் செட்டப், டேபிள் செட்டப், உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு இதை ரெடி பண்ணி அழகான முறையில் உங்களோட ஃபங்க்ஷனை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஒரு இடவசதியோட அதிகளமானவர்கள் விட்டு வீதியாக இருந்து நிகழ்ச்சி, அது கிறிஸ்தவ நிகழ்ச்சியோ சைவ நிகழ்ச்சியோ அல்லது வேறு நிகழ்ச்சியோ கொண்டாட்டமோ எதுனாலும் வந்து அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த மண்டபத்தை மாற்றிடணும். காலையில் ஒரு திருமணம் நடந்தது, அது முடிஞ்ச உடனே வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு இதை கொண்டு வச்சுக்கணும். அந்தளவு தூரம் மிக நேர்த்தியாக எல்லாத்தையுமே இவர்கள் செய்திருக்கிறார்கள். உங்களுக்கும் இந்த நிகழ்வுகளில் அவர்கள் கை கொடுப்பார்கள். மற்றது என்னென்னு சொன்னால் கல்யாணம், சாமத்திய வீடு, பர்த்டே இது எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஆஃபீஸ் பார்ட்டியும் இங்கே செஞ்சு கொள்ள முடியும். ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மீட்டிங்கோ இல்லாட்டி ஆஃபீஸ் பார்ட்டியோ அது அனைத்துக்குமே எங்கள் இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணி தருவோம். அது என்னென்னு சொன்னால் மெனு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் தருவோம். உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு வேணுமோ, உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட கையில் நாங்கள் அழகாக தருவோம்.
என்னப்பா துபாயில் எங்கேயாவது விமான நிலையத்தில் நிற்கிறீங்களான்னு எனக்கு கேட்குறீங்க. இல்லை, நாங்கள் அப்போதை வந்து அதே திருமண மண்டபத்துக்குள்ளே தான் இப்போ நிற்கிறோம். பல்வேறுபட்ட விஷயங்களை எங்களோட இவை பகிர்ந்து கொண்டிருக்கணும். இங்கே என்னென்ன இருக்குது, அப்படி செய்யலாம், என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆகவே இந்த விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கும். முடிகிற வரையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் சொல்லுங்கள். இந்த திருமண மண்டபம் மட்டும் இல்லாமல் கீழே வந்துட்டு எங்களுக்கு காரைக்குடி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் ஒன்று வர இருக்குது. அதிலிருந்து கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரைக்குடியில் இருக்கிற அதே சுவையில் இருக்கிற சாப்பாடு அனைத்துமே உங்களோட ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மேடை அமைப்பிலேயும் அதை தாண்டக்கூடிய வெவ்வேறுபட்ட விஷயங்களையும் மாற்றங்கள் தேவை. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த நிறத்தெரிவு இந்த மாதிரி தான் இருக்கணும், கலவரெல்லாம் அந்த பழைய காலத்து சொக்கட்டான இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி நிறைய பேருக்கு விருப்பங்கள் வேறுபட்டதாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்களை சொன்னீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டில் சரி, மண்டபத்தில் சரி, அலங்காரத்தில் சரி, நிறத்தில் சரி, எல்லாமே இவர்கள் செய்திருக்கிறார்கள். இது அனைத்தையுமே நீங்கள் என்ன சொன்னால் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்றதுக்காக கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே மிக சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தருவோம். விட்டு வீதியாக ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு வச்சிங்கன்னு சொன்னால் இப்போவே நீங்கள் அலைங்க. தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் இப்போ நாளைக்குன்றது வந்து அப்படியே பிற்போடப்பட்டு கொண்டு போகும்னு சொல்லி பழையாக்கள்லாம் நெடுக்காக சொல்லிவிடும். அது மாதிரி தான் இப்போ வேறு குளிரூட்டி வசதி இருக்குது, பிரம்மாண்டமான மின்குமிழ்கள் இருக்குது, மண்டபத்தில் தேவையான விஷயம் எல்லாத்தையும் செய்து உங்களோட வீட்டில் ஒரு நிகழ்வு, நீங்கள் ஒரு மண்டபத்துக்கு போகிற உணர்வே உங்களுக்கு ஒரு காலமும் இருக்காது. உங்களோட வீட்டில் ஒரு நிகழ்ச்சி எப்படி நடக்குமோ அப்படியான மிக நெருக்கமாக நட்புறவோடு பழகக்கூடியவருடைய சேவை என்றது பிடிச்சு கொண்டது. நான் முதலும் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போனால் வெவ்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு இங்கே நடந்தது. அதை விட இன்றைக்கு வரைக்கும் வந்து அவர்கள் பழகக்கூடிய விதம் என்றதும் நட்பு ரீதியாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பதும் நாங்கள் சொல்லி செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்றதும் எல்லாருமே விரும்புகிற ஒரு விடயம் தானே. ஆகவே இந்த சின்ன மேடை இருக்குது, பெரிய மேடை இருக்குது, மங்களவாத்தியசை போடணுமா, அது போடணுமா, இது போடணுமா, வாகனம் தேவையா, நீங்கள் நிகழ்ச்சியை திட்டமிடுறது மாதிரி தான் உங்களோட நிகழ்ச்சி எப்போ வைக்கிறேன்னு சொல்லி மிச்சம் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு இவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஒரு நிகழ்வெண்டா பிரம்மாண்டமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்படக்கூடிய ஆட்களுக்கு இது மிக பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். பார்த்து ஒன்றையும் செய்திருக்கணும். இது அவை என்ற நிகழ்வு இல்லை, இவை என்ற நிகழ்வுன்னு சொல்லி சொல்லாமல் தங்கட விட்டு நிகழ்வு மாதிரி செய்யக்கூடிய இந்த மண்டப உரிமையாளர்கள் கிடைக்கிறது, இந்த மண்டபக்காரர் கிடைக்கிறதுன்றது பெரிய ஒரு வரம் தான். அப்படிப்பட்டவை தான் உங்களுடைய நிகழ்வுகளுக்கும் இப்போவே நீங்கள் மறக்காமல் இந்த தொலைபேசி இலக்கம் மூலமாக அழைத்து அல்லது இணையதளம் மூலமாக பதிவு செய்து முற்பதிவுகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறோம். பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இந்த விடயம் இருக்கிறது. உங்களுடைய நிகழ்வு இங்கே யாரும் நிகழ்வுக்கு வந்து போயிருந்தீங்க, நிகழ்வு வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. அதுதான் பல பேருக்கு பின்னூட்டங்களே அல்லது எப்படி இது இருக்கும் என்ற எதிர்பார்ப்பை வந்து சரியான முறையில் கொடுக்கும். இந்த செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி இந்த 2 பேருக்குமே வந்து பாடகர்கள் வேறுபட்ட இடத்துக்கு போயிருந்தாங்க. அவை வந்து நிறைய விஷயத்தை எங்களோட சொல்லிச்சுன்னா அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, அது இதுன்னு சொல்லி ஏராளமாக அவை வந்து பெரிய சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இப்படிலாம் மண்டபம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஊரில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்ய ஆசைப்படக்கூடியாக்கள் முதல்ல தேர்வு செய்ய வேண்டியது இப்படியான விஷயங்களை தான். அல்லது இந்த மண்டபத்தை தான். நிறைய மண்டபங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இவர்கள் உங்களை மேலதிகமாக கவனித்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் மிக சிறப்பாக செய்து தருகிறார்கள். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தா நம்ம யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பண்டியன் தாளில் தான் இருக்கோம். ஆமாம், இங்கே வந்துட்டு நம்ம விஜய் பேலஸ் பார்க்குறக்கா வந்திருந்தோம். பேருக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலே பேலஸ் தான். மேலே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பிரம்மாண்டமான திருமண மண்டபம். எல்லாம் வந்து சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணி, ஒரே மாதிரி யூனிக்கான கலர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி, பார்க்கவே அந்த லைட்டிங்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது உள்ள ஒரு அரண்மனைக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆமாம், அதே போல் கீழ் ஃப்ளோரில் வந்துட்டு கூடிய சீக்கிரத்திலே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதில் இன்னும் சிறப்பு என்னென்னா அது வந்து தென்னிந்திய உணவுகள், செட்டிநாடு உணவுகள்லாம் வந்து அதில் இடம்பெற போகுது அப்படின்னாங்க. அந்த அந்த வியூ பார்க்குறதுக்கே ஃபுல்லாக வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணி வெளியிலேருந்து உள்ள அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும்போது பார்த்தா சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிறுவனத்திற்கும் இதோட வளர்ச்சிக்கும் எங்களுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அதே போல் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நம்ம விஜய் பேலஸில் கீழே ரெஸ்டாரண்ட்லாம் ரெடி ஆயிரும். அங்கே வந்து இங்கே நாங்கள் சாப்பிட்டு போகலான்னு நினைக்கிறோம். விஜய் பேலஸில் ரெஸ்டாரண்ட் வரப்போதான், மேலே மண்டபம் இருக்கான், பார்க்கிங் இருக்கான், எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சூப்பர். மென்மேலும் பல சுப நிகழ்வுகள் இங்கே நடக்கணும். சிறப்பாக இந்த நிறுவனம் வந்து வளரணும். எங்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆரம்பத்தில் இருந்தே ஒரு விஷயம் சொல்கிறேன் வாய்க்கு ருசியாக இந்த சாப்பாட்டு பிரியர்களுக்காக என்ன சொல்கிறேன்னு சொல்லி நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கோச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான நேரம் தான் இந்த நேரம். சரி, இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம். யாழ்ப்பாணத்தில் நிறைய வெவ்வேறுபட்ட உணவு கடைகளுடைய முகவர்கள் இங்கே வந்துருந்தோம், அல்லது வெவ்வேறுபட்ட கடைகள் இங்கே திறக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம், அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடியதை இங்கே பாய்க்கில் வந்து அதுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்குன்னு தானே, அப்படியான ஒரு விடயத்தை வந்து இங்கே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது இங்கே வரப்போகுது அப்படின்றது முக்கியமான விஷயம். விரைவில் நீங்கள் அதுக்காக காத்திருங்க.
இந்த முகவரியை இப்போயே குறித்து வைங்க. பிறகு இங்கே திறக்கிறோம் அங்கே திறக்கணும்னு சொன்னால் அப்புறம் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி ஓடி தெரியாமல் இப்போயே வந்து இந்த காணொலியை பார்த்து இடத்தை குறித்து வைங்க. விரைவில் அந்த திகதி என்ன மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இவர்கள் அறிவிப்பார்கள். அறிவித்தால் நானும் உங்களுக்கு அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இப்படியான முயற்சிகள் உண்மையில் வரவேற்கத்தக்கது. அது பிள்ளை இது சரி அப்படி இப்படின்னு சொல்கிறது, இந்த வாழ்க்கைன்றது ஒரு தரம் தான். அது வாழ்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காக இந்த தளம் பூராக வந்து இப்படி பிரம்மாண்டமான ஒரு உணவு கடை இங்கே வரப்போகுது. கீழே ஒரு பிரம்மாண்டமான உணவு கடை, மேலே இந்த மண்டபம். அதை தாண்டிடக்கூடிய சிறப்பான விஷயம் இங்கே வரக்கூடிய இந்த உணவுக்குள்ள தேவைப்படக்கூடிய உணவுகள் இவைன்ற சிறப்பான விஷயம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் உங்களுக்கு மேலே தேவைன்னு சொன்னால் அதையும் வந்து இவர்கள் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருகிறார்கள். ரெண்டாவது நல்ல ஸ்பேசியான இடமா நல்லா பெரிய ஈஸியாக ஒரு மாதிரி இப்போ புது மாடல் இப்போலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். எல்லாமே பாரிஸ்லேருந்து இறக்குனாங்க. நைஸ் நைஸ் நல்லா இருக்கு. இல்லை பேட்டர்னே புதுசாக இருக்கு. இந்த பேட்டர்னில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்றா அப்படியே பண்ண சூப்பர் சூப்பர். ரிலாக்ஸ் கிட்ட பாலும் தேனபிஷேகமும் பாலும் தேனபிஷேகமும் பக்தர்களின் காவடியும் பக்தர்களின் காவடியும் பாலும் தேனபிஷேகமும் பாலும் தேனபிஷேகமும் பக்தர்களின் காவடியும் பக்தர்களின் காவடியும் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பரங்கிரி தேவனாகி பரங்கிரி தேவனாகி சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா எங்கள் சிந்தையிலே வந்து ஆடு குகனே சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா எங்கள் சிந்தையிலே வந்து ஆடு குகனே நல்லூர் வாழ் முருகா. நன்றி. விருந்தோம்பல்ல சிறந்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் இந்த மண்ணுக்கு தனித்துவமான பல்வேறுபட்ட பலகாரம் இருக்குது. கொண்டாட்டம் என்றாலே பலகாரம். ஒரு மண்டபத்தில் அப்படி இருக்காதா, அவர்கள் உபசரிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் சிறப்பான விஷயம். அவையும் பார்த்து பிரமிச்சு போச்சுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவாக பார்த்து இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆகவே இனியும் தாமதித்து உங்களுடைய நிகழ்வுகளை யோசிச்சு கொள்ளாமல் நல்ல நட்புறவானவர்கள்ட்ட வந்து பதிவு செய்து உங்களுடைய நிகழ்வுகளை வெற்றிகரமாக மாற்றுங்க. அதான் நாங்கள் சொன்னோம் இல்லையா, இந்தியன் ரெசிபியோட நம்ம காரைக்குடி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் இங்கே தான் வரப்போகுது. இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டி ஃபுட் வந்து டேஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ரெஸ்டாரண்ட் இங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்க.